ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெளியில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்டர்டே நைட்டு நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அவங்க என்ன மாதிரியான தாட் அவங்க மைண்டு மூடிட்டு இருக்கும். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? நீங்கள் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வேர்ட் ஓகே, 10 of Wands, 4 of Cups, Ace of Cups, 5 of Pentacles, Strength, 3 of Cups, Page of Pentacles, Death, okay, 6 of Swords, Empress, Page of Swords. Okay, so bottom of the deck, Page of Wands. Ten of Cups, King of Cups, Page of Cups, Four of Cups, Ten of Wands, okay, Five of Cups, Ace of Cups, Ten of Pentacles, Page of Pentacles, Three of Pentacles, sorry, Six of Pentacles, King of Pentacles, Emperor, Lovers. ஓகே, தென் இன்றைக்கி இவ்வளோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்டர்டே நைட்டு நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, அவங்க மைண்டில் எந்த மாதிரி தாட் ஓடிட்டு இருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட் ஸ்டடி கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகிட்டு உண்டு. ஓகே, மேபி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி 1 year 1 month இருக்கலாம். ஓகே, ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு டைமில், எஃபோர்ட் கொடுக்க வேண்டிய ஒரு டைமில் இவர் இது பண்ணிட்டு இல்லை. ஓகே, ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் அப்படி. இப்போ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன், இந்த வீடியோ பார்க்குறோம், அவங்க ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒர்க் பண்ணக்கூடிய டைமில், நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற டைமில், இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்குற டைமில் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணாமல் நின்றுட்டு உண்டு. ஓகே, அப்போ ஒரு கட்டத்தில் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுத்து எஃபோர்ட் கொடுத்து எல்லாம் நீங்களே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரிலேஷன்ஷிப்புங்கிறது அது ரெண்டு பேர் சேரும்போது இது ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ ஒரு ஆள் மட்டும் ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுத்துட்டு ஒரு ஆள் மட்டும் சைலண்டாக இருக்கும்போது அது ரிலேஷன்ஷிப் ஒரு நாளும் குரோ ஆகாது. அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஒரு நாள் குரோ ஆகிட்டு இல்லை, ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி நின்றுச்சோ அதே தான் இப்போவும் வந்து நிற்குது. அதே சுச்சுவேஷன். ஏன் அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட்டுங்கிறது ஒரு ஆள் மட்டுமே கொடுத்துருண்டு, ஆப்போசிட் இருக்கிற பர்சன் எந்த ஒரு எஃபோர்ட்டு கொடுக்காம ஆள் சைலண்டாக நின்றுட்டு உண்டு.
நீங்கள் ஆள் ஈகோ ஆட்டிடியூடில் நின்றுட்டு ஓகே. அதனால ரிலேஷன்ஷிப்பில் டோட்டலாக ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு ஓகே. ஓகே, தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னா, ஆப்போசிட் இருக்கிற பர்சன் இவர் வந்து ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நின்னதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படி கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலி மேபி கூட்டு ஃபேமிலியாக இருக்கலாம். ஓகே, பயங்கர ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியாக இருக்கலாம். ஃபேமிலி சொல்கிறது கேட்டு இல்லைங்க ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சனாக இருக்கலாம். இல்லைங்க மேபி இந்த பர்சனை பார்க்கக்கூடிய ஒரு டைம்லேயும் உங்களுக்கு ஃபீலாக இருக்கலாம். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சேர்த்து எடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். மேபி இந்த ஒரு ஃபேமிலியில் மூத்த பர்சனாக இருக்கலாம். இல்லைங்க சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம். ஓகே, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே ஏற்று எடுத்துக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட். நான் ஃபேமிலிக்காக தான் ஜீவிக்கிறேன். எனக்கு என் லைஃப்லேயே பெரிய சந்தோஷங்கிறது ஃபேமிலி தான். என்னோடய ஃபேமிலி நம்பரை நான் ஒரு ஃபேமிலி வைஸ் சொசைட்டி வைஸ் ஒரு நல்ல இடத்துல வச்சுருக்கணும். ஓகே, ஃபேமிலிக்காகவே ஜீவிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வேறு ஆக்சுவலி. ஓகே, அப்போ எனக்கு இதில் என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஃபேமிலி மேபி அஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். பட் இவரோட தாட் என்ன அப்படின்னா, இவருக்கு லைஃப்பில் வரக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர் ஓகே, அது ஃபேமிலி அஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும். ஃபேமிலியில் எல்லா மெம்பர்ஸும் அதை லைக் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். இவரை பொறுத்தவரைக்கும் ஏன்னா இவர் ஃபேமிலிக்காகவே ஜீவிக்கக்கூடிய ஃபேமிலியை எதிர்த்து ஃபேமிலி மெம்பர்ஸை கஷ்டப்படுத்தி ஃபேமிலி மெம்பர்ஸை இக்னோர் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது அது இவருக்கு லைக் பண்ணாத ஒரு விஷயமாகும். பட் உங்களுக்குள்ளே ஏதோ டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே, இவரோட மைண்டில் ஒரு தாட் என்ன அப்படின்னா, ஃபேமிலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒருபோதும் அஸ்பெக்ட் பண்ணால் இவரோட மைண்டில் ஒரு தாட் வந்துட்டு உண்டு. அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எஃபோர்ட் கொடுக்கக்கூடிய டைமில் இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய டைமில் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் நான் என்ன பண்ணுவேன். ஓகே, நான் என்ன பண்ணுவேன் என் லைஃப்பில் எனக்கு லைஃப்பில் வரக்கூடிய ஒரு பர்சனுங்கிறது அது ஃபேமிலி அஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கணும். பட் ஃபேமிலி ஒருபோதும் அஸ்பெக்ட் பண்ணாது. அப்போ நான் இதில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆள் சைலண்டாக நின்றுட்டு இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கறதுக்கு ஒரு ரீசன் இதுதான். அது சம்டைம் இந்த ஒரு பர்சன் கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டு உண்டு. ஓகே ஓகே, இதில் ஒரு ஆள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, மேபி நீங்களாக இருக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன்லாம் நின்றுட்டு உண்டு. மேபி நீங்கள் வந்து உங்களோட ஏஜ் கம்மியான ஒரு பர்சன் கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணுறீங்களா இருக்கலாம். இல்லைங்க 1 or 2 வயசு ஏஜ் அதிகமான ஒரு பர்சன் கூட ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணுறீங்களா இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு பர்சன்ஸ் கிடையாது, ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆளை பார்க்கும்போது ஆள் பயங்கர ஒரு டீசன்ட் மாதிரியும் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் மாதிரியும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கரெக்டாக ஏற்றெடுக்கிற ஒரு பர்சன் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஏஸ் அப்கோர்ஸ் அது உண்மை தான். பட் ரிலேஷன்ஷிப்புங்கிறதுல இம்மெச்சூரிட்டி லெவலில் நின்றுட்டு உண்டு. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வேல்யூ கொடுக்காம ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்காம நின்றுட்டு உண்டு. ஓகே, இல்லை ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. அதுக்கு ரீசன் என்ன அப்படி கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சனுக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்டு, நிறைய கடன்கள் உண்டு, நிறைய பாரங்கள் உண்டு. இந்த ஒரு பர்சன் நம்பி தான் ஃபேமிலியே இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஒரு ரீசனாலே இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஒரு பர்சனுக்கு ஃபேமிலி பர்த்ராக சில ஆப்ஷன்ஸை கொண்டு காட்டிகிட்டே இருக்கலாம். இந்த ஒரு பர்சன் மேபி எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சிலவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் காட்டக்கூடிய ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆசைப்படுற ஒரு பர்சனை தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன், அவங்க கூட தான் எனக்கு ஒரு லைஃப் போகணும்னு இவரோட தாட் வந்ததுனால இவருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கனால ஃபேமிலி பர்தராக சில ஆப்ஷன்ஸை கூட இவரோட கண்ணு முன்னே கொண்டு காட்டியிருக்கலாம். இவர் ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஆப்ஷன்ஸ்னாலையும் ஃபேமிலினாலையும் ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்காம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ரிலேஷன்ஷிப்பை டெத் ஆக்கிட்டு உண்டு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட வைப்ரேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்களில் ஃபோக்கஸ் ஆகுறீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டு உண்டு. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் மட்டுமே எஃபோர்ட் கொடுத்துருண்டு, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருண்டு, கேரிங் கொடுத்துரு, லவ் கொடுத்துருண்டு. பட் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஒருபோது அதை பண்ணிட்டுலன்னு சொல்லும்போது உங்களுக்கு அதில் ஃபீலான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது அதில் 2 பேரோட இம்பார்ட்டன்ஸ் கட்டாயம் தேவை. ஒரே ஒருத்தவங்களால் மட்டும் ரிலேஷன்ஷிப்பை வச்சுட்டு வாழ முடியாது. ஆப்போசிட் இருக்கிற பர்சன் அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைச்சி வந்தால் மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அதனால் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் எஃபோர்ட் கொடுத்து ஒரு காரியம் இல்லை, நம்ம எஃபோர்ட் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணுவோம். ஓகே, நம்ம எஃபோர்ட் கொடுக்குறோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, இல்லைங்க அதில் ஒரு ஒர்த் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், எஃபோர்ட் கொடுக்கலாம். ஓகே, பட் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நம்ம மட்டுமே எஃபோர்ட் கொடுத்துருந்தா ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஒரு ஃப்ளோட்டிங் எனர்ஜியில் மேபி உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு உண்டா இருக்கும்.
ஓகே, இல்லைங்க ஒரு கமிட்மெண்ட், இல்லைங்க ஒரு ஸ்டெபிலிட்டி, இதில் இவர் எந்த ஒரு எஃபோர்ட்டு கொடுத்துட்டு இவர் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் அந்த ஒரு போர்ஷன் ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் நின்றுட்டு ஓகே. இவர் இந்த மேரேஜ் கமிட்மெண்ட் இவர் ஸ்டெபிலிட்டியாலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இவர் காட்டிட்டு ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு ஓகே, நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்குறோம், வேல்யூ கொடுக்குறோம், இல்லைங்க எனர்ஜி கொடுக்குறோம், இல்லைங்க இன்வெஸ்ட் பண்ணுறோம், இல்லைங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு க்ரோ இருக்கணும், அதில் ஏதாவது ஒரு சக்ஸஸ் இருக்கணும். ஒன்றும் இல்லாமல் நம்ம நின்று என்ன காரியம், என்ன ஆக போகுது, ஒரு காரியமும் இல்லை ஓகே. ஸோ அதனால் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் எஃபோர்ட் கொடுக்குறத டோட்லி ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே. தென் இதில் ஃபோக்கஸ் பண்ணுறதே டோட்லி ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா சுத்தமாக நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு விஷயத்தில் போய் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், நம்ம மென்டல் ஸ்டெபிலிட்டி நமக்கு நஷ்டப்பட்டு போகும். ஸோ அதனால் குறைச்சி நாளைக்கு நடக்கிறது நடக்கட்டும் ஓகே. நடக்கட்டும். ரிலேஷன்ஷிப்புங்கிறதுக்கு ஒருத்தவங்க மட்டுமே எஃபோர்ட் கொடுத்து ஒரு காரியம் இல்லை. என்றைக்கே ஆப்போசிட் இருக்கிற பர்சனும் இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும், இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு அவங்களும் என்றைக்காவது எஃபோர்ட் கொடுத்துட்டு வரதா இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம், நம்ம ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் காட்டி ஒரு காரியம் இல்லை. கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பை ஜாலியாக அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணுவோம். இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது எனக்கு தேவை தான், தேவை இல்லாத ஒரு விஷயம் கிடையாது. அப்கோர்ஸ் கரெக்டாக எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தேவை, எனக்கு இந்த ஒரு பர்சன் கூட தான் என் லைஃப் போகணும்னு நான் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு உண்டு. பட் என்ன அப்படின்னா உங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட், உங்களுக்கான ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அவங்க வரட்டும். அந்த டைம் நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி யோசிக்கிறேன். அது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி நான் யோசிக்கிறதா இல்லை. ஏன்னா எனக்கு லைஃப்பில் நிம்மதிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு லைஃப்பில் சந்தோஷங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானும் என் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்க மாதிரி சிரித்து எடுத்து சந்தோஷமாக இருக்கணும். எத்தனை நாள் இந்த ரிலேஷன்ஷிப்பை நினச்சி சுத்தமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு பர்சன் நினச்சி எத்தனை நாள் ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி அழுகிறது, ஏங்கிறது, தவிக்கிறது. இனிமேலும் நின்றுட்டு ஒரு காரியம் இல்லை ஓகே. எனக்கு லைஃப்பில் எனக்கு பீஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோடய சந்தோஷங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாம் நடக்கக்கூடிய டைம் பார்த்துக்கலாம் ஓகே. எனக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் என்றைக்கு கொடுக்குறாங்களோ அன்றைக்கி நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் என்ட்ராகிறேன். அது வரைக்கும் ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு சைடில் இருக்கட்டும் ஓகே. அது என் மைண்டில் இருக்கட்டும், இல்லைங்க என் ஹார்ட்டில் இருக்கட்டும், அது ஒரு பத்திரமா, அது ஒரு சேஃபாக இருக்கட்டும் ஓகே. எனக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்றைக்கு ப்ராப்பராக வருதோ அன்றைக்கி நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். அது வரைக்கும் அது அப்படியே சைலண்டாகவே இருக்கட்டும் ஒரு லெவலுக்கு நீங்கள் வந்துட்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப்பை தள்ளி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஹாப்பினஸ் கொடுக்குது, ஒரு சந்தோஷம் கொடுக்குது, அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஓகே. மேபி உங்களுக்கு எதில் க்ரோ பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ நீங்கள் அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. மேபி ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போகிறது, லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு எது ரிலேஷன்ஷிப்பை தள்ளி வேறு எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதோ அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி அதில் நீங்கள் ஒரு ஹாப்பினஸ் கண்டுட்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டாலும் பரவாயில்ல, என்னால் ஹாப்பியாக வாழ முடியும், எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி என்னால் ஹாப்பியாக இருக்க முடியும், என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும், அந்த ஒரு தாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு ஓகே. ஸோ உங்கள் சைடில் நோ ஆக்ஷன், நோ எஃபோர்ட், எல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி நீங்கள் ஒரு ஹாப்பினஸ் கண்டுட்டு. ஸோ அவங்களுக்கான ஒரு ரீடிங் ஓகே. எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சிலவங்களுக்கு இந்த போஸ்டோட ஃபேமிலினால மேபி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் இருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தை குட்டிங்களோட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு போஸ்டோட ஃபேமிலினால உங்களுக்கு டிவோர்ஸ் வரைக்கும் வந்திருக்கலாம், நீங்கள் பிரிஞ்சிருக்கலாம். இந்த ஒரு போஸ்டோட ஃபேமிலி உங்களை பற்றி தேவையில்லாத விஷயங்களை சொல்லி கொடுத்து இந்த ஒரு போஸ்ட் எனக்கு நீ இம்பார்ட்டன்ட் கிடையாது, என்னோடய ஃபேமிலி தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிவிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டோன்னு நம்ம சொல்லலாம் ஓகே. என்ன கேட்டிங்க அப்படின்னா அந்த போஸ்டருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டா, அது ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகமா, ஃபீலிங்ஸ் உண்டா, எமோஷனோட கேட்டால் அப்கோர்ஸ் உண்டு. இது யாருக்கு ரெஸ்னேட் ஆகுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகுறவங்களுக்கு ஒரே ஒரு கொஷின்ஸ் மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கலாம். இவங்க நான் நம்பலாமா, ட்ரஸ்ட் பண்ணலாமா, இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மேலே ஸ்நேகம் உண்டா, அப்கோர்ஸ் உண்டு ஓகே. ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகம் உண்டு, அன்கண்டிஷனல் லவ் உண்டு, ஓவர் ஃப்ளோவிங் ஆஃப் லவ் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு உண்டு ஓகே. பட் ஆக்சுவலி இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு திம்பரு, ஆக்சுவலாக அது ஒரு ஈகோ ஆட்டிடியூட் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு போர்ஷன் கிடையாது, ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால ஈகோ ஆட்டிடியூட் நம்ம சொல்லலாம் ஓகே. ஸோ இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, ஆப்ஷன்ஸ்க்கு எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு போர்ஷன். இவருக்கு ஃபேமிலி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸை கொண்டு காட்டிகிட்டு இருக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால ஆள் கன்ஃபியூஸ் ஓகே. நான் எதுக்கு என் லைஃப்பில் எதை சூஸ் பண்ணுறது, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, அதனால் அந்த ஒரு ஈகோ ஆட்டிடியூடுனாலே உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நின்றுட்டு நம்ம சொல்லலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். எனக்கு என்ன தோணுனா இந்த ஒரு போர்ஷன் இது வரைக்கும் லைஃப்பில்
ஸ்னேகனா என்ன, லவ்னா என்ன, இது வரைக்கும் இதை படிச்சுட்டு என்ன நம்ம சொல்லலாம். மேபி இந்த ஒரு போஸ்டரோட ஃபேமிலி பக்கா ப்ராக்டிக்கலான ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம். இல்லைங்க இந்த ஒரு போஸ்டர் கூட இது வரைக்கும் லைஃப்பில் பழகணும் எல்லாமே ப்ராக்டிக்கலான ஒரு மனுஷங்களை பார்த்து இருக்கலாம். இவருக்கு லைஃப்பில் ஃபஸ்ட்டுனா ஸ்னேகம்னா என்ன, லவ்னா என்ன, அது இவருக்கு லேர்ன் பண்ண ஒரு விஷயம் நீங்கள் இவரோட லைஃப்பில் என்ட்ரான பிறகு. ஓகே, அப்போ இவர் ஆக்சுவலி கன்ஃபியூஸ் ஆகிட்டுண்டு. ஓகே, இவருக்கு ஸ்னேகம் இல்லாமல் கிடையாது, அன்கண்டிஷனல் லவ் உண்டு, ஓவர்ஃப்ளோவிங் ஆஃப் லவ் ஆகும், ஆத்மார்த்தமான ஒரு லவ் ஆகும். பட் ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால இந்த ஒரு பர்சன் ஒரு செகண்ட் இல்லைங்க இவர் லைஃப்பில் டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிட்டுண்டு. ஓகே, இப்போ நான் என்னத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, ஏன்னா இந்த பர்சன் நேற்று வரைக்கும் வாழ்ந்த வேர்ல்டுங்கிறது வேறு, நேற்று வரைக்கும் இவர் பார்த்த மனுஷங்க வேறு, நேற்று வரைக்கும் பழகிற இதங்கள் வேறு, எல்லாம் செல்ஃபிஷ் எல்லாம் ப்ராக்டிக்கல் இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு ஜீவிச்சுட்டு வந்தனால இவர் சடனாக நீங்கள் இவரோட லைஃப்பில் என்ட்ரு ஆகிற டைமில் இந்த ஒரு பர்சன் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு. ஸ்னேகங்கிற ஒரு விஷயம் இருக்கா, லவ்ங்கிற ஒரு விஷயம் இருக்கா, ஆத்மார்த்த நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நம்மளால் லவ் பண்ண முடியுமா? ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நீங்கள் லவ் பண்ணிட்டு இவர் அதை பல தடவை உங்ககிட்ட ஷேர் பண்ணாலும் சரி, மேபி ஷேர் பண்ணியிருக்கலாம். என் லைஃப்பில் எத்தனையோ பர்சன்ஸ் நான் கடந்து வந்திருக்கேன், பட் ஒன்றை மாதிரி என்னை யாரும் கேர் பண்ணிட்டு இல்லை, இல்லைங்க ஒன்றை மாதிரி என்னை யாரும் லவ் பண்ணிட்டு இல்லை, மேபி ஷேர் பண்ணியிருக்கலாம், மேபி ஒரு சிலவங்களுக்கு ஷேர் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, அப்போ இவருக்கு ஆக்சுவலி என்ன அப்படின்னா எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, தென் ஒரு பக்கம் நீங்களும் இருக்கிறீங்க. இவருக்கு ஆக்சுவலி இவர் என்ன திங்க் பண்ணுறோம்னா எனக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தும் நான் ஸ்டக் ஆகிட்டு. ஓகே, எனக்கு எதை சூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாமல் நான் ஸ்டக் ஆகிட்டு. நான் இப்போ எமோஷ்னல் இதை திங்க் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்கா, இல்லைங்க ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்கா? பட் என்ன தான் நான் வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி 1000 வாட்டி நான் யோசித்து முடிவெடுத்தாலும், இல்லைங்க என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு அந்த ஆஃபர் இந்த ஆஃபரை காட்டி புஷ் பண்ணாலும் என்னோட ஹார்ட் வேறு யாரையும் ஏற்றுக்க மாட்டேங்குது. ஓகே, நான் டோட்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டு. உன்னோட கேரிங் லவ்வை கண்டு நான் டோட்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இப்போ எனக்கு இப்போ நான் எந்த ஒரு உலகத்தில் இருக்கேன் எனக்கே டோட்டலாக கன்ஃபியூஸ். இப்படியே என்னால் நானும் வந்து நீ லவ் பண்ண அளவுக்கு நானும் உன்னை லவ் பண்ணிட்டு உண்டு. ஓகே, மேபி அது நீ எனக்கு கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு அது வந்து மேபி புரியாமல் இருக்கலாம். பட் நவ் எனக்கு ஆப்ஷன்ஸ் வருது, ஃபேமிலி ஒவ்வொரு ஆப்ஷனாக என் கண்ணுக்கு முன்னே கொண்டு காட்டுது, நிறைய ஒன்றை விட எனக்கு பெட்டரான ஆப்ஷன்ஸ் வருது. பட் என்னால் வேறு யாரையும் ஏற்றுக்க முடியல. இல்லைங்க எனக்கு கண்ணுக்கு முன்னே 1000 பேர் இருக்காங்க, பட் ஏன் ஹார்ட்டுங்கிறது அது ஒன்றை மட்டும் தான் ஆசைப்படுது, ஒன்றை மட்டும் தான் அதை ட்ரஸ்ட் பண்ணுது. நீ காட்டுற ஸ்நேகத்துக்கு முன்னாடி எனக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ அந்த ஒரு தாட் இவருக்கு அது ஃபீல் ஆகிட்டு. ஸோ அவளோட டோட்லி கன்ஃபியூஸ் ஆகும். அவளோட மைண்டில் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஆக்சுவலி. அதில் மேபி இப்போ ஆளுக்கு எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் வேண்டாம். ஓகே, ஃபேமிலிக்கு அவுட்ரு ஆப்ஷன்ஸும் வேண்டாம், நீங்களும் ஒரு கப் ஆஃபர் பண்ண அதுவும் ஆள் வேண்டாம். ஆளுக்கு இப்போ ஒரு கிளாரிட்டி வேணும், ஒரு ரியாலிட்டி வேணும். என் லைஃப்பில் என்ன நடக்குது, நான் இந்த மாதிரி என் லைஃப்பில் கிடையாது, என்னாலே ஆத்மார்த்தமாக ஒருத்தவங்களை எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாமல் என்னாலே லவ் பண்ண முடியுமா? இவர் மேபி இந்த மாதிரி இவருக்கு லைஃப்பில் வேறு ஏதோ ஒரு பாசன் பார்த்ததில்லை. ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இந்த அன்கண்டிஷனல் லவ், கேரிங், அஃபெக்ஷன் இதெல்லாம் பார்த்ததும் இவருக்கு ஆக்சுவலி இது உண்மையா பொய்யானது அதை வரை நம்ம ஏற்றுக்க முடியலை. ஓகே, ஸோ அதுதான் இதில் உண்மையான ஒரு விஷயம். இது யாருக்கு ரெஸ்னேட் ஆகுன்னு தெரில, பட் இந்த ரெஸ்னேட் ஆகுறவங்களுக்கு இதுதான். ஓகே, ஸோ இப்போ ஆள் என்ன அப்படின்னா எனக்கு ஒரு கொஞ்சம் டைம் வேணும். ஓகே, நான் இப்போ நான் கொஞ்சம் திங்க் பண்ணணும், இது ஆக்சுவலி இப்போ என் லைஃப்பில் என்ன நடக்குது, ஏன் எனக்கு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருந்தோம், என் ஹார்ட் இந்த ஒரு பர்சனை மட்டுமே வேணும்னு சொல்லிட்டு இருக்குது, எனக்கு இவங்களை தவிர எனக்கு வேறு யாரும் ஏன் சூஸ் பண்ண முடியல, ஏன் நான் இவங்க கிட்ட ஸ்டக் ஆகிட்டு உண்டு, வாழ்ந்தா இவங்க கூட தான் வாழணும், எனக்கு ஏன் ஒரு தாட் வருது. ஓகே, ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபீஸ் ஆஃப் த மைண்ட் வேணும், நான் கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே, நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என் லைஃப் எதை நோக்கி போகணுங்கிறத நான் கொஞ்சம் யோசிக்கணும். அந்த ஒரு தாட்டுக்கு வேறு வந்துட்டு உண்டு. அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷனில் மேபி எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஆளுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். ஓகே, இதில் ஒரு பர்சன் எஸ்டர்டே நைட்டு இவர் என்ன திங்க் பண்ணிட்டு உண்டு அப்படின்னா, ஓகே நாட்கள் போக போக உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், அது இஞ்சி ஒரு கூடிகிட்டே தான் இருக்கே தவிர அது ஒருபோது குறைஞ்சிட்டு இல்லை. ஓகே, இந்த நோக்கான சுச்சுவேஷன்லேயும் சரி, செப்பரேஷன்லேயும் சரி, எனக்கு உன் மேலே இருக்கிற ஸ்நேகம் கூடிகிட்டே தான் இருக்கே தவிர உன் மேலே இருக்கிற லவ்வாக இருக்கட்டும், அஃபெக்ஷனாக இருக்கட்டும், அது எனக்கு கூடிகிட்டே தான் இருக்கே தவிர ஒருபோது குறைஞ்சிட்டு இல்லை. பட் ஆள் அதை ஹைடாக பண்ணுறாங்க, ஆள் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதில்ல, டோட்டலாக ஆள் ஹைட் பண்ணுறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவர் நேற்று நைட்டு ரொம்ப ரெக்ரெட் பண்ணிட்டு இருந்தது ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, இவருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்
செப்ரேஷன் ஆனிச்சு பெயின் உடங்கிட்டு அப்கோர்ஸ் பெயின் உண்டு. இந்த ஒரு போர்ஷனுக்கு வந்து எஸ் நான் ஒன்று இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொண்டு கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி என் கூட ஸ்டே பண்ணியிருக்க பார்த்து. ஓகே, ஆனால் அப்போஸ் இருக்கிற பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வேல்யூ கொடுக்குற டைமில், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற டைமில், அவங்க ஆக்ஷன் எடுக்கிற டைமில் நான் தேர்ட் பார்ட்டியை பற்றி, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஃபேமிலியை பற்றி திங்க் பண்ணி நான் அப்போஸ் இருக்கிற பர்சனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை, பட் நான் என் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. ஓகே, பட் அந்த டைமில் எல்லாரும் மனுஷங்க தானே. ஓகே, அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, அவங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்குது, அவங்களுக்கும் வலி இருக்கும், அவங்களுக்கும் வேதனை இருக்குன்னு ஒன்று நான் அவங்கள கொஞ்சம் திரும்பி பார்த்துருக்கலாமோ, அவங்களுக்கு கொஞ்சம் திரும்பி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம்னா கண்ணை மூடிட்டு நின்றுட்டு உண்டு. என் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் கண்ணை மூடி நின்றுட்டு உண்டு. அப்போது இந்த ரிலேஷன்ஷிப் நஷ்டப்பட்டதுக்கான ஒரு ரீசன் நான் தான். ஓகே, நான் என் ஃபேமிலி நினச்சி அவங்கள நான் மறந்துட்டு உண்டு. ஓகே, ஆனால் ஸோ நான் கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்ததுன்னா எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் என் கூட நின்றுக்க பார்த்து. ஸோ என்னாலுமே ரிலேஷன்ஷிப் நஷ்டப்பட்டு போச்சு. நான் மட்டும் இப்படி பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் நஷ்டப்பட்டிருக்காது. ஸோ அதை நினச்சி இவர் ஃபீல் பண்ணிட்டு சேடாக இருந்துட்டு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஒன்று இல்லாமல் நீங்கள் நல்லா இருந்திருக்கும்ல, அந்த ஒரு தாட் இவருக்கு மைண்டுக்குள்ளே வந்துட்டு இவர் ஃபீல் பண்ணிட்டு உங்களை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப சேடாக இருந்துட்டு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இவர் ஆக்சுவலி என்னென்னா ரிலேஷன்ஷிப்லாம் என்னால் தானே நஷ்டப்பட்டு போச்சு. ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயத்தை நினச்சி இவர் நைட்டு தூங்கிட்டாலும் நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி இல்லைங்க பயங்கர சேடாக இவர் தூங்கிட்டோன்னு நம்ம சொல்லலாம். ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஆக்சுவலி ஹோப் உண்டு, பட் ஆள் ஃபாஸ்டில் நடந்த விஷயங்கள்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி நான் தானே நஷ்டப்படுத்தி போனேன், என்னால் தானே ரிலேஷன்ஷிப் நஷ்டப்பட்டு போச்சு. அதுக்கு இவர் இந்த அளவுக்கு ரியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் என்னென்னா இவரோட மைண்டில் ஒரே ஒரு தாட் வந்துட்டு நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் அவைலபிள் இல்லை. ஓகே, நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ரெடி கிடையாது. ஓகே, ஸோ அதனால் அது இவரோட மைண்டில் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு நீங்கள் மாறிட்டு நீங்கள் இப்போ இவருக்கு அவைலபிள் இல்லை, நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க, அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணுறீங்க, இனி இவர் இல்லாட்டாலும் உங்களால் ஹாப்பியாக ஜீவிக்க முடியும். இந்த ஒரு தாட் இவரோட மைண்டில் வந்துட்டு அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா நீங்கள் பண்ணுற செல்ஃப் லவ், நீங்களோட செல்ஃப் லவ் அவருக்கு சில விஷயங்களை புரிய வச்சுட்டு. ஓகே, ஸோ அப்போ இவரோட மைண்ட் என்னன்னா இனிமேல் நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு போனாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹோப் கிடையாது. ஏன் அப்படின்னா இனிமேல் இவங்க நம்மளை ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எத்தனையோ தூரம் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணாங்க, இனி ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க, இவருக்கு ஒரு தாட் வந்துட்டு. ஓகே, அதனால தான் இனி ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணி ஒரு காரியமும் இல்லை, ஒரு ஹோப்பும் இல்லை. ஆக்சுவலி ஹோப் உண்டு, ஏன்னா நீங்கள் வெயிட்டிங் என்ன நிற்கிறீங்க, பட் இவரோட மைண்ட் என்னன்னா இந்த ஹோப் இல்லைன்னு நினச்சிட்டு. ஓகே, இன்னும் ஒரு விஷயம் ரொம்ப டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம எடுத்து சுற்றி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் உங்கள் ஃபேமிலியில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும். நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் அடிக்கடி பார்ட்டி, மேரேஜ் ஃபங்க்ஷன், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும்ல. அப்போ இவர் திங்க் பண்ண விஷயம் என்ன, ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்தால் கூட எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, பட் நான் மட்டும் ஹாப்பியாக இல்லை. எனக்கு சந்தோஷங்கிறது இந்த ஒரு பர்சன் தான் எனக்கு சந்தோஷம் தோணுது. ஏன்னா நான் இந்த ஒரு எனக்கு சந்தோஷங்கிறது இந்த ஒரு பர்சன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் வேணும், இந்த ஒரு பர்சன் கூட செலிப்ரேஷன், அதுதான் எனக்கு சந்தோஷங்கிறது. ஆனால் என்னை சுற்றி இருக்கிற எல்லோரும் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பார்ட்டி வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, பட் என்னால் என்ஜாய் பண்ண முடியல. எனக்கு லைஃப்பில் இனிமேல் எனக்கு ஒரு சந்தோஷம் வேணும் அப்படின்னா அது இந்த ஒரு பர்சன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா, ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறதா எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு தாட் இவருக்கு வந்துட்டு உண்டு. ஓகே, இந்த இவரோட பிஹேவியருக்கு இவர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு இதுதான் சந்தோஷம், அந்த ஒரு தாட்டுக்கு வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஆக்சுவலி ரொம்ப போர்டுதான் ஃபீல் பண்ணுறாங்க. அது என்ன போர்டுதான் ஃபீல் ஆக அப்படின்னா இப்போ மேபி இவருக்கு ஸ்டார்டிங்கில் உங்களோட லவ் என்ன அப்படின்னு புரியாமல் இவருக்கு இருந்திருக்கலாம், பட் இவருக்கு இப்போதைக்கு இவருக்கு மேபி இதோட செப்பரேஷன் வந்த பிறகு இந்த பர்சனுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கலாம். ஓகே, அது மேபி நீங்கள் பண்ணுற செல்ஃப்ல இவருக்கு புரிய வச்சுருக்கலாம். அப்போ இவர் ஆக்சுவலி நைட்டு திங்க் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு உண்மையான ஒரு காதல் இருந்தும் உண்மையான ஃபீலிங்ஸ் இருந்தும் உண்மையான ஒரு எமோஷன்ஸ் இருந்தும் நம்ம அதை ஹைட் பண்ணுறோமே, நம்ம அதை எல்லாத்தையும் ஹைட் பண்ணுறது இவருக்கு ஒரு பயங்கர போர்டு தான் ஃபீல் ஆகுது. எத்தனை நாள் நான் என் காதலை வந்து உள்ளுக்குள்ளே ஒழிச்சு வைக்கிறது, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் தானே நம்ம அது ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம ஃபேமிலிக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி நினச்சி நம்மளோட சந்தோஷத்தை, நம்மளோட ஃபீலிங்ஸை, நம்மளோட எமோஷனை ஹைட் பண்ணுறோம். அது இவருக்கு ஒரு பயங்கர ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகுது. எத்தனை நாள் நான் அப்படி ஒழிச்சு வைக்க முடியும், லைஃப் எத்தனை நாள் இந்த மாதிரி இருட்டிலேயே முடிகிறது. ஸோ அந்த ஒரு தாட் இவருக்கு வந்துட்டு உண்டு. ஓகே, இதுக்கு காரணம் உங்களோட செல்ஃப் லவ்.
ஓகே, எனக்கு என்ன ஃபீல் ஆகுது, இந்த அளவுக்கு இவருக்கு உங்கள் மேலே ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது அப்படின்னா உங்களுக்கும் இன்னொரு பர்சனுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, அதனால தான் இவருக்கு இந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தும் வேறு யாரையும் ஏற்றுக்கவும் முடியல, வேறு யாரும் கூட போகவும் முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் உங்களை பயங்கரமாக ஸ்டாக்கிங் பண்ணுறாங்க. ஸ்டாக்கிங் பண்ணாமலாம் கிடையாது. நீங்கள் இப்போ சைலண்டாக இருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப சீக்ரெட்டிவாக மாறிட்டுண்டு. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்கன்னு அவருக்கு ஒரு தாட் வந்துடும். நான் இல்லாட்டாலும் இவங்களால் ஹாப்பியாக ஜீவிக்கும் ஒரு தாட் வந்துடும். அப்போ நான் இல்லாமல் எப்படி ஒன்று ஹாப்பியாக இருக்க முடியும்? நான் இல்லாட்டாலும் அவனுக்கு ஒரு காரியமும் இல்லையா? நேற்று வரைக்கும் நான் தானே உலகம் பின்னாடியே சுற்றி வந்தேன். போகிற போக்க பார்த்து நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஏற்றுக்குவீங்க போல் அந்த ஒரு தாட் வரைக்கும் வந்துட்டு. ஸோ அதனால் பயங்கரமாக உங்களை ஸ்டாக்கிங் பண்ணுறாங்க. ஓகே, இவருக்கு இன்னொரு விஷயம் ஃபீல் ஆகிட்டு. எந்த விஷயம் அப்படின்னா, என்னதான் நான் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு போனாலும், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும், என்ன ஒரு கம்ப்ளீட் பண்ணுறது, என்ன ஒரு எமோஷ்னலி என்ன கம்ப்ளீட் பண்ணுறது, அது ஒன்றால் மட்டும்தான் முடியும். ஓகே, பட் நான் ஒன்று ஒரு செப்பரேஷனில் வச்சு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அது இது வரைக்கும் ஃபீல் ஆகிட்டு. பட் நமக்கு டோன்ட் வரி, டெத்துன்னு ஒரு கார்டு வந்தாலும் ரீபர்த்னு ஒரு கார்டு வந்துட்டு. பட் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணுறது கொஞ்சம் மடியாகும். காரணம் என்ன அப்படின்னா, இவரோட மைண்டில் ஒரு தாட் வந்துட்டு. ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் கிடையாது. ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் ஆள் ஸ்டக் ஆகிட்டு. ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி நம்ம இப்படி பண்ணிட்டோமே, அவங்களை இப்படி ஹர்ட் ஆக்கிட்டோமே, இப்படி கஷ்டப்படுத்திட்டோமே, எத்தனை நாள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அழுதாங்களே நமக்காக. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் இல்லைன்னு இவருக்கு ஒரு தாட் வந்துட்டு. ஓகே, ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயங்கள் ஸ்டக் ஆகிட்டு. ஸோ அதனால தான் இவரோட மைண்ட் செட்டில் இப்போ இருக்கிற தாட் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போண்டா ஒரு கால் பண்ணுவீங்க, நீங்கள் எப்போண்டா ஒரு மெசேஜ் பண்ணுவீங்க, ஆல்ரெடி வெயிட்டிங்காக இருக்காங்க. ஓகே, பட் டோன்ட் வரி, தயவு செஞ்சு சேசிங் பண்ணாதுங்க. எப்போவுமே அவங்களா இங்கோட்டு வரக்கூடிய ஒரு டைமில் தான் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப் எதனால செப்பரேஷன் ஆச்சு, ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லாமல் தான் செப்பரேஷன் ஆச்சு. ஓகே, எப்போவுமே அவங்களா இங்கோட்டு வரும்போது மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கிடைக்கும். நீங்களாக போனீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு என்னங்க சொல்லிவிடுவாங்க, நான் என் பாட்டு சைலண்ட் தான் இருந்து முன்னால் தானே கண்ட்ரோல் பண்ண முடியும், நீ தானே என்னை தேடி வந்தேன், நீ தானே என்னை டிஸ்டர்ப் பண்ண ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவாங்க. தயவு செஞ்சு சேசிங்கில் போகாதுங்க. அவங்கள உங்கள் பக்கம் வர அனுமதிங்க. அவங்களா வந்தால் மட்டும் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். நம்ம நினச்சிட்ருக்கோம் இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் சந்தோஷம் நினச்சிட்ருக்கோம். நீங்கள் ஒரு விஷயம் நினச்சி பாருங்கள், இந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் நம்ம லைஃப்பில் எப்போ வர ஆரம்பிச்சிது? ஒரு 18 வயசில் வந்திருக்குமா, இல்லைங்க ஒரு 15 வயசில் வந்திருக்குமா? ஏன் இந்த 15 வயசு வரைக்கும் முன்னாடி நம்ம லைஃப்பில் எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்போம், இதை விட நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துருப்போம்ல நம்ம லைஃப்பில். ஏன் இந்த ஒரு 18 வயசை தொட்ட பிறகு நமக்கு ஏன் இந்த ஒரு ஃபீலிங் வருது? ரிலேஷன்ஷிப் இல்லைங்க ஹாப்பினஸ் இல்லை, சந்தோஷம் அப்படிலாம் கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு எவ்வளோ சுச்சுவேஷன்ஸ், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓகே, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்க தான் நமக்கு சந்தோஷம் கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப்புங்கிறது நமக்கு ஆரம்பத்தை சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஒரு கட்டத்தில் அதை நம்ம என்ன சொல்கிறது, அது ஒரு கட்டத்தில் நம்மளை கண்ட்ரோலிங் கொண்டு வருது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் இப்போ என்ட்ராங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் நம்மக்கிட்ட ஒரு அன்புக்காக கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் என்னை ஏற்றுக்குன்னு கெஞ்சுறாங்க. நம்ம ஓகே அவங்க கெஞ்சுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களே ஏற்றுப்போம். அது என்ன ஆகுது அப்படின்னா, போக அவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நீ இப்படி தான் இருக்கணும், அப்படி அது நம்ம ஃப்ரீடம் கூட அவங்க விளையாடுறாங்க. ஓகே, ஸோ நமக்கு நம்மளோட ஃப்ரீடம்ங்கிறது நமக்கு லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஹாப்பினஸ், நம்மளோட சந்தோஷம், நம்மளோட ஃப்ரீடங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒருத்தவங்க கூட ரொம்ப அட்டாச்ட் ஆகுறீங்க, அடிக்ட் ஆகுறீங்க அப்படின்னா அவங்க உங்களோட ஃப்ரீடம்லேருந்து ஃபஸ்ட்டு கை வைக்கிறாங்க. நீ அது போடக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, அந்த ட்ரெஸ் போடக்கூடாது, நீ அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அவங்க கூட பேசக்கூடாது. ஃபுல்லாக நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ஃப்ரீடமே நமக்கு போயிடும். ஓகே, ஸோ அதனால ரொம்ப யாரு கூட அட்டாச் ஆகாதுங்க, அடிக்ட் ஆகாதுங்க. உங்களோட ஹாப்பினஸ்க்கு சந்தோஷம் கொடுங்க. ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 444 இம்பார்ட்டன்ட். 444 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆக. 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 10 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போர்ஷனுக்கு கம்ப்ளீஷன் ஆகும். ஓகே, அதுதான் 10 நம்பர் அடிக்கடி நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறது. ஓகே, தென் அதை தவிர்த்து நமக்கு இனி இம்பார்ட்டன்ட்னா மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி கிடையாது, மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 3, 4, 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட்,
13 important. ஓகே 21 இம்பார்ட்டன்ட். எஸ், இந்த நம்பரில் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கரெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் அவங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.